ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா. இந்த தேவையான அளவு சப்பாத்தி மாவு, உப்பு, 1 கப்பு எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்குங்க. அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இந்த அளவு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா 1 கப்பு எண்ணெய் நம்ம சப்பாத்தி பிசைய சொல்லவே நம்ம ஊற்றிட்டோம்னா, அப்போது அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா ஊற விட்டுட்டு, ஒரு 1/4 ஹவர் கூட இருக்கலாம், ஊற விட்டுட்டு நம்ம சப்பாத்தி சுட சொல்லோ 2 சப்பாத்தி சாப்பிட்றவங்க 4 சப்பாத்தி சாப்பிடுவாங்கங்க தாராளமாக. நல்லா சுட சுட நம்ம சுட்டு போட்டுகிட்டே இருந்தோம்னா நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. அது உங்கள் விருப்பம். நீங்கள் ஸ்டவ்வில் சுட்டு போட்டு நின்றுட்டே கொடுக்குறதும் இல்லை சுட்டு ஹாட் பாக்ஸில் வைக்கிறதும் உங்கள் விருப்பம். மாவு பிசைஞ்சியாச்சு. இப்போது ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இது பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு தட்டியும் வச்சுக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வீட்டில் ஏதோ செய்கிறது தாங்க, அப்படியே வீடியோ எடுக்கிறது. வீடியோக்காக நம்ம சமையல் செய்கிறது கிடையாது. டிஃபன் நம்ம எதாவது செய்ய சொல்ல கண்டிப்பாக அது நான் அது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுப்பேன். என்னுடைய வீடியோலாம் எப்படி இருந்தது? ஒரு அன்பு தோழர்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். எனக்காக அதாவது நம்ம சேனலுக்கு பார்த்து அவங்களுக்கு டைம் கிடச்சி கமெண்ட் பண்ணது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. போடணும் தாங்க, நிறைய வீடியோ போடணும் தான். கொஞ்சம் இப்படி இருக்குது. பசங்களை வச்சுட்டு கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா இன்னும் ஒரு வருஷத்தில் நம்ம டெய்லி கூட ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேங்க. பாருங்கள், இந்த மாதிரி சப்பாத்தி சுட சொல்ல இன்னொரு விஷயங்க, ரொம்ப சிம்மில் வச்சு சுடவே கூடாதுங்க. சப்பாத்தி ரஃப்பாகிடும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கடன்னு சுட்டு எடுக்கணும். நல்லா திருப்பி போடணும். அப்போ தான் உங்களுக்கு வேகும். ஹையில் வச்சுட்டு ரெட் ஆகிடுச்சுன்னா எடுத்துடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு அந்த கரண்டி வச்சுட்டு மேலே தடவி விடணும். உங்களுக்கு சப்பாத்தி நல்லா இந்த மாதிரி வரும், ப்ரௌன் கலர் வரும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. நான் சும்மா ஒரு 2 மட்டும் இப்போ உங்களுக்கு சுட்டு வைக்கிறேன். நான் எல்லாத்தையும் தான் சுட்டேன். இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் எல்லா சப்பாத்தி சுட்டு எடுத்துட்டேன். நீங்கள் பன்னீர் வாங்கினா நல்லா கழுவிட்டு கொஞ்சம் நல்லா க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸு வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகும். அப்படியே போட்டோம்னா ஒரு மாதிரி பச்சை வாசனை பிடிக்க சாப்பிட்றவங்க போடுவாங்க. எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குன்னு லைட்டாக வறுத்து எடுத்துக்குங்க. வறுத்து எடுத்துகிட்டு நம்ம அந்த கடாயிலேயே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிக்குங்க. அப்புறம் ஒரு கை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி முந்திரி பருப்பு கொஞ்சம் போடுங்க. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு முக்கியமான பொருள் கஸ்தூரி மேத்தி தான். அது போட்டால் தான் நம்மளுக்கு அந்த பன்னீர் பட்டர் மசாலா நல்லா அந்த ஃப்ளேவர் வரும். இப்போது நம்ம ஒரு அவசரத்துக்கு செய்யணும், ரொம்ப சுட இருக்குது, இதை போட்டு எப்படிங்க மிக்சியில் போட்டு அரைக்கிறது, தெரிச்சு விழுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கடாயிலேருந்து எடுத்து நம்ம பச்சை தண்ணியை ஊற்றிடணும். ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றிட்டு சாதம் வெடிக்கிற மாதிரி அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நல்லா ஒரு ட்ராப் கூட இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அதை அரைச்சி வச்சிடலாம். இப்போது நெய் இல்லைன்னா பட்டர் போட்டுக்குங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நான் அரைச்ச விழுதை ஊற்றிட்டு மஞ்சள் தூள், உப்பு போடுங்க. ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள், வெறும் மிளகாத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், கொஞ்சம் பெப்பர், குழம்பு மிளகாத்தூள் நான் கொஞ்சம் போடுறேங்க. உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா பிளெயின் சில்லி பவுடரே போட்டுக்கோங்க. இதுக்கு கலர் வேணும் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் ரெட் கலர் ஃபுட் கலர் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. பொரிச்ச பன்னீரை இதிலே நம்ம சேர்த்துட்டு இறக்க வேண்டியது தான். சூப்பரான பன்னீர் நெய் மசாலா சப்பாத்தி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.